வெல்கம் டு அவர் சேனல் மதி பிரைடல் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 ப்ளவுஸோட பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு ப்ளவுஸோட வியூவும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பீகாக் லீஃப் மாதிரி வர மாதிரி கலர்லேயே வரும் உங்களுக்கு, ஓகேவா? அந்த மாதிரி நெக்கு வரும், நெக் பேட்டர்னும் வரும். உங்களுக்கு ஸ்லீவும் சேம் அதே மாதிரி வரும். ஃப்ரண்ட் நெக்கும் உங்களுக்கு வந்துடும் சேம் பேட்டர்னில். அதை வந்து பேக்கிங் பண்ணி நம்ம கொரியர் பண்ணுற வீடியோ தான் இது ஃபுல்லாகவே. இந்த மூணு ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம வந்து பிகினர்ஸ் ஆரி கிளாஸும் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிளாஸும் இப்போ சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கனாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க, கால் பண்ணாதீங்க எனக்கு, ஓகேவா? மெசேஜ் பண்ணாலே நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன் அதுலேயே. இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாதிரி லோட்டஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோனு, ரன்னிங் ஸ்டோனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஸ்லீவும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது ஃப்ரண்ட் நெக்கும் இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து சின்ன கை தான் இருக்கும். ஹாஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கும். டிசைன் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட கொடுக்குறதுல என்னென்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப ஏனோ தானோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை தொட்டு பார்த்தாலே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம கிட்ட பண்ணும்போது. வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. உங்களை யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மூணாவது ஒரு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிராண்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி லக்ஷ்மி காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த ஸ்லீவில் என்னென்னா கீழே ஒரு லைன் வந்துருக்கும்ல, அதில் நெக்கில் வந்து சேம் லைன், அது வந்து பட்டை மாதிரி வந்துடும். மேலே வந்து எக்ஸஸாக இன்ட்டு போட்டிருக்கிறது வந்து நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல வந்து. ஏன்னா இது வந்து பப் ஸ்லீவு, அதனால் அந்த இடம் தேவையில்லை, அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஏன்னா அதில் பார்ட்ரு வந்துருக்குல்ல, அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க பப் ஸ்லீவ்ஸ் செய்யும்போது அது வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ 3 ப்ளவுஸுமே நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க வந்து வேறு ஒருத்தவங்க வந்து டைரெக்டாக நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறதில்ல. வேறு ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க ரிலேஷன் வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க வந்து பேக்கிங் ஆல்ரெடி நிறைய கொரியர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்களா, அது கூட சேர்த்து இதையும் கொரியர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இப்படி தான் போய்கிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 3 ப்ளவுஸில் எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் வச்சுருந்தோம். உமன்ஸ் டே வந்துச்சு, அதனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் நம்ம வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வந்து நம்ம ஜுவல்லரி சேல் பண்ணுறோம்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு நிறையா இதுக்கு முன்னாடி அவங்க மொத்தம் என்கிட்ட வந்து ஒரு 9 ப்ளவுஸ் கிட்ட இதுவரை கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ். அதனால் ஒரு கிஃப்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய கையாலே செஞ்ச ஒரு 2 சில்க் த்ரெட் பேங்கிள், அதுவுமே அவங்களுக்கு வச்சுருந்தேன் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது பாக்ஸ் வந்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் மறுபடியும் கவர்லேயே வச்சுட்டேன். அவங்க கூட அந்த ப்ளவுஸ் கவர்லேயே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 ப்ளவுஸில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.